சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. விஜய பூபதியாரே, வா பார்த்திபா. தாங்கள் என்னை அவசரமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னீர்கள் என்பதை கேட்டதும் வேகமாக வந்தேன். என்ன நேர்ந்தது? நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் உடனே ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பிரச்சனை அல்ல இது. தீவிரமாக விசாரித்து தீர ஆலோசித்து ஏதாவது செய்தாக வேண்டிய பிரச்சனை. நீங்களே இந்த அளவிற்கு பதட்டப்படுகிறீர்கள் என்றால் ஏதோ சங்கடம் நேர்ந்திருக்கிறது என்று தெரிகிறது. என்னவென்று சொல்லுங்கள். சில நாட்களுக்கு முன் மங்கம்மா ஏதோ விபரீதமான செயலில் ஈடுபட்டிருக்கிறாள் என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது. அதை பற்றி முத்துநகையிடம் சொன்னபோது இந்த விஷயத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கும் சக்தி விமலாதித்தனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்றார். அவர் சொன்னது சரிதான். தங்கள் துணைவியார் அவனிடம் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறாரே. அதைத்தான் முத்துநகையும் சொன்னார். நானும் அதுதான் சரி என்று தீர்மானித்து விமலாதித்தனை அனுப்பி வைத்தேன். விவரங்களை தெரிந்து கொண்டு இரவு வந்து என்னை சந்திப்பதாக சொல்லியிருந்தான் விமலாதித்தன். அதன்படி அவன் கொண்டு வந்த செய்தி இந்த அளவிற்கு தங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறதா? அவன் எந்த செய்தி கொண்டு வந்தால் என்ன? அதற்கேற்ப என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியாதா என்ன? பிறகு என்ன ஆயிற்று? அவன் எந்த செய்தியும் கொண்டு வரவில்லை. என்ன? ஆம் பார்த்திபா, அவன் வரவே இல்லை. ஒருவேளை அதற்கான முயற்சியில் அவன் ஈடுபடவில்லையோ? அவன் போகவே இல்லையோ? அப்படியெல்லாம் செய்யக்கூடியவனா நம் விமலாதித்தன்? நமக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய உண்மையான தொண்டன் அல்லவா? அப்படியானால் அவன் போயிருப்பான் என்கிறீர்களா? நிச்சயமாக போயிருக்கிறான், ஆனால் திரும்பி வரவில்லை. எதனால் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டது? விமலாதித்தனை எதிர்பார்த்து இரவு நான் அவனை வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் காத்திருந்த போது அவன் வரவில்லை. அவனுக்கு பதிலாக மங்கம்மா வந்தாள். யாருக்காக காத்திருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு இலைமறை காய்மறையாக ஏதேதோ கேலியாக பேசினாள். முடிவில் நீங்கள் என்னை வேவு பார்ப்பதற்காக யாரையாவது அனுப்பியிருந்தால் அவன் வரமாட்டான் என்று சொல்லிவிட்டாள். அவள் வார்த்தையில் வேறு ஏதோ அர்த்தம் இருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. அப்படியானால் விமலாதித்தன் அவரிடம் அகப்பட்டுக் கொண்டான் என்றல்லவா பொருள்? ஆம் பார்த்திபா, அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். அவன் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ? இருக்காது. அப்படி இருந்திருந்தால் மங்கம்மாவின் வார்த்தைகள் வேறு விதமாக இருந்திருக்கும். வீணாக ஒருவனை அனுப்பி அவனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்றுதான் சொன்னான். ஆக எந்த நேரத்திலும் அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொல்லுங்கள். இல்லை பார்த்திபா, அவசரப்பட்டு மங்கம்மா அப்படி செய்ய மாட்டான். எந்த நம்பிக்கையில் அப்படி சொல்கிறீர்கள்? முன்பு செழியன் வேளிர் இளவரசி காணாமல் போன விவகாரத்தில் வஜ்ர நாட்டான் என்ற ஒருவனை சந்தேகப்பட்டு பிடித்து வைத்திருந்த போது அந்த வஜ்ர நாட்டானை கொன்று கடலில் பிணமாக மிதக்க செய்து விட்டார் என்று நீங்கள் தானே எனக்கு சொன்னீர்கள். அன்று அப்படி செய்தவள் இன்று மட்டும் செய்யாமல் இருந்திருப்பாரா என்ன? பார்த்திபா, விமலாதித்தனுக்கு அப்படி ஏதும் நேர்ந்துவிடக்கூடாது. அவனை போன்ற உண்மையான ஊழியனை நாம் இழந்துவிடக்கூடாது. தாங்கள் சிறையில் இருந்த காலத்தில் தங்களை வேவு பார்க்க வந்தவன் தானே விமலாதித்தன். அவனிடம் தாங்கள் இந்த அளவிற்கு அன்பு வைத்திருப்பது எனக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. பார்த்திபா, என்னை வேவு பார்க்கத்தான் அவன் அங்கு வந்தான் என்றாலும் என் நம்பிக்கையை பெறுவதற்காக போலித்தனமாகத்தான் பணிவிடைகளை செய்தான் என்றாலும் இறுதியில் உண்மையான அன்பு கொண்டவனாக எனக்கு தொண்டு புரிந்தான். இன்று இங்கு வந்து நான் மாமன்னர் சார்பாக மாறிவிட்டேன் என்று தெரிந்த பிறகு எனக்காக எதுவும் செய்ய காத்திருக்கிறான். அப்படிப்பட்டவனை ஆபத்தில் சிக்க வைத்து விட்டோமே என்று சங்கடமாக இருக்கிறது. தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. இன்று சோழ நாட்டில் ஏதேதோ விபரீதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. வேளிர் இளவரசியார் கடத்தப்பட்டிருக்கிறாரோ என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. நடன முத்திரையை அபிநயம் பிடிக்க வந்த மனோரஞ்சிதம் என்பவர் தானாகவே எங்கோ சென்று விட்டார் என்பது அவர் எழுதிய ஓலை மூலம் தெரிந்திருக்கிறது. ஆனால் இப்போது விமலாதித்தன் தங்கள் துணைவியாரால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறான் என்பது உறுதியாக தெரிவதால் நாம் உரிய முயற்சி எடுத்து
விமலாதித்தனை காப்பாற்றி விடலாம். அப்படியானால் நாம் அந்த முயற்சியில் உடனே ஈடுபட வேண்டும். அவசரப்படாதீர்கள். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த விஷயத்தில் தீர ஆலோசித்துதான் செயல்பட வேண்டும். நாம் அவசரப்பட்டு ஏதேனும் செய்ய போய் அதுவே அவனுக்கு பெரிய பிரச்சனையாகிவிடக் கூடாது. தற்போது எல்லாருடைய நினைவும் ஒரே திசையில் இருக்கிறது. சோழ நாட்டிலிருந்து சேர நாட்டிற்கு சென்றிருக்கும் பாண்டிய இளவரசர் தனது நோக்கம் நிறைவேறி நலமாக திரும்பி வர வேண்டும் என்பதில் இருக்கிறது. நாமும் தற்போது விமலாதித்தன் பிரச்சனையை மறந்து வேறு சிந்தனையில் இருப்பது போல் இருப்போம். அப்பொழுதுதான் தங்கள் துணைவியார் சற்று அலட்சியமாக இருப்பார். அதை பயன்படுத்திக் கொண்டு உரிய நேரத்தில் செயல்பட்டு விமலாதித்தனை மீட்டுக் கொண்டு வருவோம். சரியாகச் சொன்னாய் பார்த்திபா. நானும் அதன்படியே நடந்து கொள்கிறேன். உன்னுடன் சிறிது நேரம் பேசியது விமலாதித்தனின் விஷயத்தில் எனக்கு சற்று தெளிவை கொடுத்திருக்கிறது. சரி, நான் பிறகு வந்து உன்னை சந்திக்கிறேன். வாழ்க சேரமா மன்னர் ஆடுகோட்பட்ட சேரலாதர். வாழ்க அவர் அணியும் பணம்பூ மாலை. வாழ்க அவர் ஏந்திய வீரத்தின் வடிவான விற்கொடி. வாழ்க அவர் வீற்றிருக்கும் மாந்தை தலைநகர். வாழ்க அவர் ஆட்சி புரியும் சேரநாடு. வாருங்கள் பாண்டிய இளவரசே, வாருங்கள். சேர நாட்டின் சிறப்புகளை தனது வாழ்த்துக்களிலேயே அருமையாகச் சொல்லிய தங்களை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. பாண்டிய நாட்டிலிருந்து சோழ மன்னருக்காக நல்லெண்ண தூதுவராக வந்திருக்கும் தங்களின் எளிமையைக் கண்டு நான் வியப்படைகிறேன். நீண்ட பயணம் செய்து என்னை காண்பதற்காக வந்திருக்கும் தங்களை வருக வருக என வரவேற்கிறேன். அமருங்கள். சேரகுலச் செம்மலே, இங்கு வந்து தங்களை காணும் பாக்கியம் பெற்றதற்காக நானும் பெரிதும் மகிழ்கிறேன். தங்கள் சேர மரபின் பெருமையை நான் என் இளம் வயதிலிருந்தே நன்றாக அறிவேன். பாரதப் போரில் இரு பக்கத்து மன்னர்களுக்கும் பொதுவாக இருந்து உணவளித்து பெருஞ்சோறு வரையாது கொடுத்தோய் என்று புலவர்களால் பாராட்டப்பட்ட பெருஞ்சோற்றுத்தியன் சேரலாதன் என்ற புகழ் கொண்டவரல்லவா தங்கள் முன்னோர்கள்? தங்கள் தந்தையான இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதரோ இமயத்தில் வில் சின்னத்தை பதித்ததால் தானே அத்தகைய பெயரையே பெற்றார். அவரது மூத்த மனைவியும் பட்ட மகிழ்ச்சியுமான பதுமந்தேவியார் பெற்றெடுத்த இரு செல்வங்கள் அல்லவா களங்காய் கண்ணின் ஆர்முடிச் சேரலும் ஆடுகோட்பட்ட சேரலாதன் என்ற பெயர் பெற்ற தாங்களும். இன்று தாங்கள் மாந்தையிலும் தங்கள் தமையனார் வஞ்சியிலும் இருந்து அரசாண்டாலும் ஒரே நாரில் தொடுக்கப்பட்ட இரு மலர்கள் அல்லவா தாங்கள்? அருமை, அருமை. சேர சோழ பாண்டியரனும் மூவர் தங்களுக்குள்ளும் ஒற்றுமையுடன் திகழ வேண்டும் என்பதற்காக இங்கு வந்த தாங்கள் இரு சேர மன்னர்கள் கூட அதேபோல் ஒற்றுமையாக வாழ வேண்டியவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறீர்கள். அதுவும் நிச்சயம் ஏற்கத்தக்கதே. மன்னவா, பாண்டிய இளவரசர் பெரும் சோற்றதியர் முதலாக தங்கள் வரை உள்ள வரலாறுகளையெல்லாம் கூறுவதை கேட்கும்போது எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. பிரதானியாரே, மூவேந்தர்கள் என்று புகழ் பெற்றவர்கள் வரிசையில் முன்னவராக நிற்பவர் சேர மன்னர் அல்லவா? சோழ நாடும் பாண்டிய நாடும் பெரும்பாடுபட்டு தங்களுக்கு அரணமைத்துக் கொண்டன என்றால் மலை வளம் மிகுந்த சேரநாடு இயல்பாகவே இயற்கை அரண் அமைத்திருக்கும் நாடல்லவா? அந்த மலைகளில் வாழும் குன்றக்குறவர்கள் பாடும் வேலன் வெறியாட்டு என்பது மிகவும் அற்புதமாக இருக்குமாமே. அதையெல்லாம் நேரில் கேட்டு மகிழ வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு வந்தேன்.
ஆனால் தாங்கள் இங்கு வந்ததே எங்கள் மன்னருக்கு சோழ நாட்டில் ஏற்பட்ட சங்கடத்திற்கு சமாதானம் சொல்வதற்காக என்று எங்கள் ஒற்றர்கள் சொன்னார்களே. ஆனால் அதை பற்றி தாங்கள் ஏதும் சொல்லவே இல்லையே. மாறவேள், இப்போது எதற்கு அந்த பேச்சை எடுக்கிறாய்? இனி எதற்கு நாம் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டும்? இதுவும் ஒரு வகையில் நல்லதுதான் மன்னவா. சொல்ல வந்த கருத்தை தொடங்குவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் தங்கள் தளபதி. மன்னவா, இரு மனிதர்கள் நட்பு பூண்டு ஒற்றுமையாக வாழ்வதையே விரும்பாத பலர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். இவரை பற்றி அவரிடமும் அவரை பற்றி இவரிடமும் புறங்கூறுதல் என்றபடி இல்லாத கற்பனைகளை குழைத்துச் சொல்லி அவர்களை பிரித்து விடுவார்கள். அதனால் அந்த மனிதனுக்கு ஏதேனும் நன்மை உண்டா என்றால் அதுவும் இருக்காது. உண்மைதான். நல்ல நண்பர்களை பிரித்து இன்பம் காண்பவர்கள் அவர்கள். இருவருக்குள்ளேயே இப்படி என்றால் இரு நாடுகளுக்குள்ளே என்றால் சொல்லவே வேண்டாம். எப்படியாவது அவர்களுக்குள் பகையை மூட்டி அதிலே குளிர்காய விரும்புகிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். நமது தமிழகத்து மன்னர்கள் போர் போர் என்று எப்போதும் களத்திலேயே இருக்க வேண்டிய நிலையை அவர்கள்தான் ஏற்படுத்துகிறார்கள். சரியாக சொன்னீர்கள். தமிழ் மன்னர்கள் ஒன்றுபட்டு நின்றால் உலகமே அவர்களுக்கு அடிபணியும். ஆனால் தாங்கள் சொல்வது போன்ற சிலர் அதற்கிடம் தருகிறார்கள். ஆனால் இளவரசர் எதற்கு இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. தாங்கள் கேட்ட கேள்விக்கு விளக்கம் அளிக்கத்தான். அத்தகைய பிரித்தாளும் குணம் கொண்ட யாரோ ஒருவர் சோழ மன்னரின் அன்பிற்குரிய நண்பராக சேர மன்னர் சோழ நாட்டுக்கு வந்திருந்த நேரத்தில் எனது தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் சோழ நாட்டிற்கு சென்றதை பயன்படுத்தி சோழ மன்னருக்கு சேர மன்னரின் கருத்தில் உடன்பாடு இருந்தது. இளம் வழுதி வந்து சென்ற பிறகுதான் அது மாறியது. பாண்டிய மன்னருக்கு அந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லாததால் தான் சோழ மன்னர் அதை மறுத்துவிட்டார் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். மன்னவா, இது உண்மைதான். மன்னவா, சற்று நினைத்து பாருங்கள். சோழ மன்னருக்கு அவரது நட்பு நாடி தூதனுப்பிய பாண்டிய மன்னர் இப்படி செய்வாரா? இதனால் அவருக்கு என்ன பயன்? மூவேந்தர்களும் ஒன்றாக இணைந்து நட்போடு வாழ வேண்டுமென்று மனதார விரும்புகிறவர் அல்லவா என் தந்தையார் பெருவழுதி பாண்டியர். அப்படி ஒரு கருத்து சேர மன்னருக்கு இருக்குமென்றால் அதை மாற்ற வேண்டும் என்பதே எனது முதன்மையான கருத்து. பாண்டிய இளவரசே, நீங்கள் இதன் பொருட்டு இவ்வளவு தூரம் வர வேண்டும் என்று எப்பொழுது புறப்பட்டீர்களோ அப்போதே அது மாறிவிட்டது. நாம் அதை பற்றி விரிவாக விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை. மன்னவா, தங்களுடைய இந்த வார்த்தைகள் என்னை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்கிறது. நான் வந்த நோக்கம் நல்லபடியாக நிறைவேறியதை எண்ணி பூரிப்படைகிறேன். இதற்காக தங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இளவரசே, நன்றி என்ற வார்த்தையை சொல்லி நம்மை நாமே ஏன் பிரித்துக் கொள்ள வேண்டும்? இனி நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். மன்னவா, ஒரு சிறு வேண்டுகோள். என்ன? நான் தூது வந்த நோக்கத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக சோழ மன்னர் கரிகால் வளவர் இரு நாடுகளின் நட்பையும் உறுதிப்படுத்தி எழுதித் தந்த ஓலையில் கையொப்பமிட்டு தாருங்கள். அவரும் தன் முத்திரை மோதிரத்தை பதித்து கையொப்பமிட்டிருக்கிறார். தாங்களும் அதேபோல் பதித்து கையொப்பமிட்டுவிட்டால் நான் நேராக பாண்டிய நாட்டிற்கு சென்று என் தந்தையாரிடமும் கைச்சாத்து பெற்றுக்கொள்வேன். அதன் மூலம் வில், புலி, கயல் எனும் மூவேந்தர் கொடியும் 3 நாடுகளிலும் இணைந்து பறக்கும் காலம் உருவாகும். சோழ பாண்டியர் சேர நாட்டிற்கு விருந்தினராக வர, சேர சோழர்கள் பாண்டிய நாட்டிற்கு விஜயம் செய்ய, மூவரும் பூம்புகாரில் சில நாட்கள் கலந்துரையாட என்று ஒரு புதிய வரலாறு தொடங்கும். சேரர், சோழர், பாண்டியர் என்ற பிரிவுகளுக்கு அப்பால் நாம் அனைவரும் தமிழர் என்ற தேசிய உணர்வு தோன்றும். ஆஹா! மன்னவா, பாண்டிய இளவரசர் இரு நாடுகளுக்குள் இருந்த மன வேறுபாட்டை நீக்குவதற்காக மட்டும் வரவில்லை. தமிழகமே வேற்றுமையின்றி ஒன்றுபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறார். பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கும் கொண்ட பாண்டிய மரபில் வந்தவர் அல்லவா? அதனால்தான்
பேரியாற்றங்கரையில் உள்ள மாந்தை திருநகரில் மூவேந்தரின் ஒற்றுமைக்கு அடிக்கல் நாட்ட வந்திருக்கிறார். உண்மைதான் அமைச்சரே. தொல்காப்பியத்திற்கு பாயிரம் பாடிய பனம்பாரனார் வடவேங்கடம் தென்குமரி ஆகிடை தமிழ் கூறு நல்லுலகம் என்று குறிப்பிட்டார். அத்தகைய நல்லுலகம் நம் காலத்திலாவது உருவாக வேண்டும் என்பது என் விருப்பம். இன்று அதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. மன்னவா, இந்த ஓலையை வாசித்து கைச்சாத்து இடலாம் அல்லவா? தாங்கள் இந்த அளவிற்கு கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கும் போது நான் அதை வாசிக்க வேண்டிய அவசியமில்லை. அதை தாருங்கள். வணங்குகிறேன் மன்னவா. ஹேய், எங்கு வந்து யாரை? உன்னை உயிரோடு விட மாட்டேன். மருதா, என்ன இது? ஏன் இப்படி செய்தாய்? என்ன இளவரசை இப்படி கேட்கிறீர்கள்? நீங்கள் என்னிடம் சொன்னதைத்தானே நான் செய்தேன். இதற்காகத்தானே நீங்கள் என்னை இங்கு அழைத்து வந்தீர்கள். என்ன சொல்கிறாய்? பார்த்திபன் அனுப்பிய வீரன்தானே நீ? ஆமாம். பிறகு ஏன் இப்படி செய்தாய்? நீங்கள் தானே என்னிடம் இப்படி கட்டளையிட்டீர்கள். இல்லை, உண்மையை சொல். யார் நீ? இளம்பழுதி, நிறுத்து உன் போலி நாடகத்தை. வீரர்களே, முதலில் இந்த பாண்டிய நாட்டு இளவரசனை சிறையில் அடையுங்கள். மன்னவா, நான் சொல்வதை கேளுங்கள். இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவன் இப்படி செய்வான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. மன்னவா, எனக்கு இடப்பட்ட கட்டளையே தாங்கள் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு முன்பே உங்களை கொன்றுவிட வேண்டும் என்பதுதான். இல்லை, இவன் திட்டமிட்டு இப்படி செய்துவிட்டு போய் சொல்கிறான். இல்லை மன்னவா, இளவரசர் கையும் களவுமாக பிடிப்பட்டதால் பணியாளனான என் மீது பழி போடுகிறார். மன்னவா, நான் சொல்வதை நம்புங்கள். எனக்கு தெரியாமல் ஏதோ சதி நடந்திருக்கிறது. இவன் இதற்காக வந்தவன் என்பது எனக்கு தெரியாது. போதும், நிறுத்து. எப்போது இதில் பார்த்திபன் சம்பந்தப்பட்டானோ அப்போதே இது திட்டமிட்ட சதி என்பது உறுதியாகிவிட்டது. செய்வதையெல்லாம் செய்துவிட்டு இப்போது எனக்கு எதுவும் தெரியாது என்று நாடகமாடுகிறாயா? சேர மன்னனை அவன் அவையிலேயே வைத்து கொன்று சோழ பாண்டிய ஆதிக்கத்தை நிலைநாட்டி விடலாம் என்று நினைத்தாயா? காய்ச்சன வழுதியும் வெண்டேர் செழியனும் வாழ்ந்த பாண்டிய மரபில் வந்தவனா நீ? நீதி காக்க தன் கரத்தையே வெட்டி கொண்ட பொற்கை பாண்டியன் அரசாண்ட மரபில் வந்தவனா நீ? இமயத்தில் கயல் சின்னம் பதித்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் மரபில் வந்தவனா நீ? நீ தோன்றிய பாண்டிய மரபும் வீர மரபும் இன்று சோழன் எனக்கு மாறுபட்டிருந்தால் நீ பெண்ணெடுத்த சோழ மரபும் வீர மரபும். ஆனால் பாண்டிய மன்னரின் மகன் என்றும் சோழ மன்னரின் மருமகன் என்றும் பெருமை பெற்ற நீ இப்படி சிறுமையாக நடந்து கொண்டாயே. சமாதான ஓலை என்று ஒன்றை கொண்டு வந்து அதில் என்னை சாய்க்கும் கொலை வாளை மறைத்து வைத்திருக்கிறாயே. நீ செய்த செயலுக்கான வினையை நீ அனுபவித்தே தீர வேண்டும். என்னை கொல்வதற்காக இங்கு வந்த நீ எப்படி சேர நாட்டை விட்டு போகிறாய் என்று பார்க்கிறேன். மாறவேள், இழுத்துச் செல். இந்த இளவரசனை தனி சிறையில் அடைத்து வை. மன்னவா,
பாண்டிய இளவரசர் விஷயத்தில் சிறிது யோசித்து முடிவெடுப்பது நல்லது. இவர்கள் முயற்சி வெற்றி பெற்றிருந்தால் யோசிப்பதற்கு நானே இருந்திருக்க மாட்டேன். அதை யோசித்தீர்களா? ஆனால் இது போன்ற ஒரு மடலை கொண்டு வந்தவர் இப்படி நடக்க துணிவாரா? இங்கு நடந்ததையெல்லாம் பார்த்துவிட்டு இப்படி கேட்பது சரியில்லை என்று உமக்கு புரியவில்லையா? இதனால் சோழ பாண்டிய பேரரசுகளுக்கு நாம் பகையாக நேரும். இதை அறிந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. பார்த்து விடுவோம் அதை. சேர நாடு என்ற வீரம் இல்லாத நாடா? சேரனின் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு மீனை கொத்திக் கொண்டு சென்று புலியையும் சாய்த்து விடும் என்று நான் அவர்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன். அழைத்து செல்லுங்கள். யார் வருகிறார்கள் என்று பார்த்து விடுகிறேன்.